பொங்கல் அப்படின்றாவே நம்மளுக்கு வந்து போக்கிரி தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஹிட்டா இருக்கும். தளபதி அவர்கள் வந்து சூப்பரா செம்மையான படத்துல நடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனநாயகன் படம் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்பயுமே பொங்கலுக்கு வந்து ஜனவரி 9 வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க படம் அப்படின்னாரு. ஆனா நடந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தணிக்கைக்குழுர் வந்து இந்த படத்தை வந்து உடனே வந்து பண்ணித்தரதுக்கு வந்து லேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நாங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் போகுது இப்போ வரைக்கும் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க படத்தை நிறுவனத்தினுடைய மூலியமா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பட தேதி ரிலீஸ் பண்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கீங்க. ஒரு நேரம் முன்ன பின்ன ஆகும். நீங்க வந்து அதுக்கான இதை கரெக்டாக சொல்லலை. ஸோ என்னன்னா அதில் வந்து நாங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணும். அதில் ஒரு சிலர் வந்து அதுக்கு வந்து அப்சஜன் காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்படி ரெண்டு தரப்பு பக்கமும் ரொம்ப பிரச்சனைகள் ஓடி இருந்தாலும் கூட இவங்க வந்து நீதிமன்றம் மூலியமாக போயிருக்காங்க. அதுக்கு நாளைக்கான தீர்ப்புகள் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ படக்குழுவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் நாளைக்கு அதாவது நாளைக்கு தீர்ப்புகள் சாதகமாக ஜனநாயகத்துக்கு வந்தாலும் கூட இந்த படத்தை ஒரு நாளே ரிலீஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகும். ஸோ படத்தினுடைய தேதி ரிலீஸ் வந்து அடுத்து நம்ம தள்ளி போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பக்கம் ஒரு பக்கம் ஓடி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கிறவங்க எல்லா துறையில இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அரசியலும் சினிமாவும் ஒன்றா கலக்காதீங்க. ஸோ சினிமா வேற அரசியல் வேற. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன் அவ்வளோ லேட் பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது இல்லை. இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது அனைத்து எங்களுக்கு பொங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமா ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா சிம்புவாக இருக்கட்டும் ரவி மோகனாக இருக்கட்டும் இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு வழியில் சந்தோஷமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு இது காரணம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாங்க அப்படி எல்லாம் கிடையாது. இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது முழுக்க முழுக்க சினிமா சம்மந்தப்பட்டது. அதுலதான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு சப்போர்ட்டா வந்து அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் அதே மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க. அதே